உலகத்துல நமக்கு எதுவுமே இல்லை, நமக்கு அன்றாட சாப்பிடறதுக்கே வசதி இல்லை. நம்ம அல்லாஹ்வோட மார்க்கத்தை நாங்க பின்பற்றி வாழ்றோம்டா அவர் சந்தோஷப்படுவார். தெரியுமா, எனக்கு எதுவுமே கிடைக்கலனாலும் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்துல என்ன வாழ வச்சுக்கிறான். எத்தனை பேர் இதை ஞாபகத்தில் நினைக்கிறோம்? சில ஈமானிய சில முஸ்லிம்கள் சில ஆட்கள் பலவீனமாவாங்க, எனக்கு ஒன்றுமே இல்லப்பா லைஃப்ல நான் பட்டு தோல்விங்கிறான். என்ன இப்ப தோல்விங்க? ரசூலுல்லாஹி மானி பொருளாதாரத்துல பின்னிக்கிறா, டெய்லி சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இருக்கிறா, இல்ல பட்டு தோல்வி தான். இதெல்லாம் அல்லாஹ்வோட அந்த நியாமத்துகளுக்கு நன்றி கெட்ட வார்த்தை. இதெல்லாம் நான் வாழ்க்கையில சக்சஸ் இல்ல, எனக்கு வாழ்க்கையில் அது இல்ல, என்ன நம்ம பாக்குறதெல்லாம் நம்மகிட்ட என்ன எல்லாம் இல்லையோ அதெல்லாம் பாக்குறோம். நாம எதை பாக்குறல, அடே அல்லாஹ் நமக்கு கண்ணை தந்திருக்கிறானே, நம்மள சிந்தனையை ஒழுங்கா நம்மளை வேலை செய்ய வச்சுக்கிறானே, நம்மள பூமியில நடக்க வச்சுக்கிறானே, இதெல்லாம் இல்லாம எத்தனை பேர் இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் நம்மளை பேச வச்சிருக்கிறானே. எரும மாட்டுக்கு எவ்வளவு பெரிய நாவு, நமக்கு சின்னொரு நாவு அல்லாஹ் தெளிவா பேச வச்சுக்கிறானே. அப்ப நமக்கு தந்த நியாமத்துகளை நம்ம யோசிக்கும் போது, அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச நியாமத்துகளை நீங்க பார்க்கணும்னு சொன்னா உங்களுக்கு கீழே உள்ளவங்களை பாருங்க. இது நீங்க நினைக்கலாம், நாங்க மட்டும் கீழே உள்ளவங்களை பார்த்தா மேல உள்ளவங்களும் இருக்கிறாங்க. உலகத்துல எந்த ஒரு பெரிய நபரா இருந்தாலும் சரி, அவருக்கு கீழே உள்ளவங்களை தான் பார்த்து ஆகணும். என்ன காரணம் தெரியுமா? இந்த உலகத்துல எந்த உதாரணமா ஒரு பெரிய பணக்காரன் அவர் என்ன பாக்குறாரு, என்கிட்ட 5-6 கோடி தான் இருக்குது, அந்த அவர் 20 கோடி வச்சிருக்காரு. ஒருத்தன் பார்த்தா உலகத்துல முடிவு இருக்குமா? இல்ல. அல்லாஹ்க்கு நீங்க உங்களுக்கு அல்லாஹ் செஞ்ச நியாமத்துகளை நீங்க சரியா விளங்கணுமா இருந்தா உங்களுக்கு கீழே உள்ளவங்களை பாருங்கன்னா சஹீஹ் முஸ்லிம் இந்த செய்தி பதிவாகி இருக்கு. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஆகப்பெரிய நியாமத்தை நமக்கு தந்திருப்பது என்னண்டா அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்டா, ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்துல வெற்றி பெறணுமா இருந்தா இந்த மார்க்கம் இருக்கணும். வமையபுத்தகி கைரல் இஸ்லாமி தீனன், இஸ்லாம் அல்லாத ஒன்றை உங்களில் யார் மார்க்கமாக தேடுகிறாரோ ஃபலையுக்பல மின்ஹு, அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் காசிரீன், ஆகிரத்தில நஷ்டவாளிகளில் உள்ளவராக அவர் இருப்பார். அப்ப தீன் இல்லைன்னா மனிதனுக்கு வெற்றி பெற முடியாது. அப்ப எதை இழந்தால் மனித வாழ்க்கையில வெற்றி இல்லையோ அது கிடைக்கிறதான் ஆகப்பெரிய நியாமத்துன்றதை நாங்க பார்க்கணும். இது அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரான்ல 85வது வசனத்துல சொல்றோம். இதே மாதிரி சூரா அல் ஹுஜராத்ல 49வது அத்தியாயத்துல 17வது வசனத்துல அல்லாஹ் ஒரு செய்தி சொல்றோம். என்னன்னு சொன்னா, யமுன்னூன அலைக அன் அஸ்லமு, அதாவது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக உங்களுக்கு உபகாரம் செய்ததாக சொல்கிறார்கள். சிலவங்க சொல்லுவாங்க, ஆல்மனார் பயானுக்கு வாங்க நம்ம கூப்பிடுறோம், பயானுக்கு வாருங்க, எதுக்காக வாருங்க? இந்த சபைக்கு நம்ம வந்தா வானவர்களோட நம்ம உட்கார்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்குது, அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்துல நம்மளை சேர்க்கிறான். மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah, யார் அறிவை தேடுவதற்காக ஒரு பாதையில பயணம் செய்றாரோ அல்லாஹ் சொர்க்கத்துக்குரிய பாதையை லேசாக்குவான். இந்த மாதிரியான இல்முடைய மஜ்லிஸ்கள் அல்லாஹ் நமக்கு பரக்கத்து தருவான், நமக்கு மன்னிப்பு தருவான், வானவர்கள்ட்ட அல்லாஹ் நம்மளை பத்தி பெருமையா பேசுவான். இதுக்கு தான் நம்ம வரோம். இது யாருக்கு நன்மை? நமக்கு தான் நன்மை. ஒரு ஆள் சொல்ல, நான் பயானுக்கு வந்துட்டு தானே இருக்கிறேன், அது என்னமோ அட்வான்டேஜா நம்மள்ட்ட சொன்னாலோ அது மத்தவங்க சொன்னாலோ இது நீங்க அல்லாஹ் கிட்ட தான் சொல்லணும். அல்லாஹ் உங்களுக்கு செஞ்சீங்க, அல்லாஹ் உங்களுக்கு நன்மை செய்யலாம், நீங்க தான் உங்களுக்கு நன்மை சம்பாதிக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், இஸ்லாத்துக்கு வந்ததை ஏதோ உங்களுக்கு உபகாரம் செய்ததாக அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும், நீங்க இஸ்லாத்துக்கு வந்ததை நீங்க எனக்கு உபகாரம் செய்யற மாதிரி நீங்க சொல்லாதீர்கள். பல் அல்லாஹு யமுன்னு அலைக்கும், மாறாக அல்லாஹ் தான் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறான், உபகாரம் செய்திருக்கிறான். விளங்குதா சொல்லுது. நாங்களும் உங்க ஜமாத்துல இருக்கிறோம், நாங்களும் தௌஹீத் தர பின்பற்றுறோம். அதாவது இந்த ஜமாத்துகள்ல இயக்கங்கள்ல போய் பேசுவாங்க, நாங்களும் உங்களோட இருப்போம். என்ன நீங்க எங்களுக்காக இருக்கிறீங்க? இல்ல, நீங்க அதாவது சொல்லுவாங்க, அந்த அதாவது கரும்பு தின்ன கைக்கூலி வேணுமான்னு கேட்கிற மாதிரி நீங்க அல்லாஹ் இடத்துல நன்மை எதிர்பார்க்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்திருக்கிறான், இந்த உபகாரத்தை நீங்க எங்களுக்கு செஞ்சதாக சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் சொல்றான், யமுன்னு அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்திருக்கிறான். அன் ஹதாக்கும் லில் ஈமான், ஈமானுடன் வாழ்வதற்கு உங்களுக்கு வழிகாட்டியதே அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற உபகாரமாகும். இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தா நீங்க இதை தெரிஞ்சு கொள்வீங்க. அப்ப இஸ்லாத்துக்கு வந்தா நீங்க ஏதோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நீங்க பேசாதீங்க, அல்லாஹ் ஈமானை கொண்டு உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான். ஆகவே மனிதனுக்கு கிடைக்கிற ஆகப்பெரிய நியாமத்து அந்த ஈமான் அப்படின்றத நாங்க பார்க்கிறோம். அதாவது இப்னு கய்யிம் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவங்க தன்னுடைய பதாயில் ஃபவாயிதுல சொல்றாங்க, 3ஆம் பாகத்துல 9ஆம் பக்கத்துல சொல்றாங்க, இன்ன அஅதமன் நிஅமி அல் இக்பாலு அலல்லாஹ், மனிதனுக்கு கிடைக்கிற ஆகப்பெரிய மகத்தான நியாமத் என்னன்னு சொன்னால் அவர் அல்லாஹ்வின் பக்கம் தன்னை முன்னோக்குவதாகும். அல்லாஹ்வின் பக்கம் நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா அதுதான் வாழ்க்கையில நீங்க அடைஞ்ச ஆகப்பெரிய வெற்றி. அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய ஆகப்பெரிய தௌஃபீக். நீங்க அல்லாஹ்விடத்துல எதை கேட்கணும்? யா அல்லாஹ் எனக்கு காசத்தா, பொருளாதாரத்தா, அதத்தா இதைத்தான் கேட்கறத விட யா அல்லாஹ் எனக்கு நேர் வழியை தந்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு நரகத்தை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களை இந்த நேர் வழியில உறுதிப்படுத்தியா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்கள பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். இந்த மார்க்கத்துல இருக்கிறதுக்கு நீங்க அல்லாஹ்விடத்துல கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு செய்கிற ஆகப்பெரிய தௌஃபீக் அதுதான் என்பதை முதலாவது தெரிஞ்சு கொள்ளும். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வழங்கக்கூடிய வாழ்வாதாரம், இந்த உலகத்தில் வழங்கக்கூடிய உணவு,
வசதிகள், வாய்ப்புகள். அல்லாஹ் தன்னை வணங்க சொல்ற இடத்துல கூட என்ன சொல்றான்? யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, உஅப்து ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும், உங்களை படைத்த ரப்பை நீங்கள் அவனை வழிபடுங்கள், அவனை வணங்குங்கள். அவன் உங்களை படைத்திருக்கிறான். வல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன்னுள்ளவர்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். நீங்கள் அவனையே வணங்குங்கள், இறைச்சம் உள்ளவர்களாக நீங்கள் ஆகுவதற்காக வேண்டி. அல்லதி ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷா, பூமியை உங்களுக்கு அல்லாஹ் விரித்து தந்திருக்கிறான். வஸ்ஸமாஅ பினா, வானத்தை உங்களுக்கு முகடாக அமைத்திருக்கிறான். வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மழையை இறக்குகிறான். ஃபஅக்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி, உங்களுக்கு கனிவர்க்கங்களை அல்லாஹ் தஆலா வெளியாக்குகிறான் அந்த மழையை கொண்டு. ரிஸ்கல் லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உணவாக இதையெல்லாம் வழங்குகிறான். ஃபலா தஜஅலு லில்லாஹி அந்தாதா, இவ்வளவு உங்களுக்கு பண்ற ரப்பு, இவ்வளவு அருட்கொடைகளை உங்களோட வாழ்க்கையில தரக்கூடிய அல்லாஹ்வை விட்டுட்டு நீங்க வேற ஒருவனை வணங்கலாமா? மழையை உங்களுக்கு தந்து, உங்களுக்கு பயிர் பட்சிகளை விளைய வச்சு, உங்களுக்கு ரிஸ்க் ஆகாரத்தை தாரா, அதுக்குரிய எல்லா வசதிகளையும் அல்லாஹ் உங்களுக்கு செய்து தரும் போது அல்லாஹ் சொல்றான், இவ்வளவு செய்யற அல்லாஹ்வை விட்டு போட்டு அல்லாஹ் அல்லாதவைகளை நீங்கள் அழைக்கலாமா? அது ஒரு நியாயமான விஷயமா?